இன்னொரு சினாரியோல சில பேர் இருப்பாங்க. அதாவது வந்து மச்சான் நீங்க விளையாடாத. எனக்கு வந்து நான் ரெஃபரல் அனுப்புறேன். அந்த ரெஃபரல் மட்டும் அக்செப்ட் பண்ணி விட்டுரு. லாகின் பண்ணி விட்டுரு. எனக்கு வந்து டப்பு வரும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த ரெஃபரல் அனுப்புவான். அப்படி வரவன் எவனா இருந்தானா ஃபர்ஸ்ட் அவளை செருப்பால அடிச்சு அனுப்பிச்சு விடுங்க. ஏன்னா நானும் சின்ன வயசுல அதான் பண்ணிருக்கேன். எனக்கு ரெஃபரல் வரும்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டுருக்கேன். அப்புறம் வந்து ரெஃபரல் லாகின் பண்ணி பார்ப்போம். ஏன்னா ஃப்ரீ கான்டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா போட்டு விடுங்கன்னு போடுவோம். அது வந்து ஒரு 20 ரூபா அப்படியே ஃப்ளூக்ல ஜெயிச்சிரும். அந்த 20 ரூபா வந்து திரும்ப முதலீட்டா போடுவோம். இங்கதான் நம்மளோட ஃபேண்டசி கரியரே ஸ்டார்ட் ஆகும். அந்த 20 ரூபா போடுவோம். அந்த 20 ரூபா வந்து 40 ரூபா ஆகலாம். சில டைம் வந்து போயிடுச்சுன்னா சரி இந்த வாட்டி க்ளோஸ் காலா இருக்கு. நம்ம கொஞ்சம் காசு போடுவோம். நல்லாதான் இருக்கே ஒரு 50 ரூபா போடுவோம் என்ன எனக்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காசு போடுவோம். அதுக்கப்புறம் அதை வந்து பெருக்கிட்டே போகும். நீங்களும் வந்து ஒரு நல்ல ஃபேண்டசி பிளேயரா அப்புறம் வளம் வருவீங்க. சோ இதுதான் வந்து உங்க ஸ்ட்ராட்டஜி ஸ்டார்ட் ஆகும். இது மூலியமா உங்களுக்கு மட்டும் காசு போகாது. உங்களை ரெஃபர் பண்ணி விட்டான் பாத்தீங்களா, அவனுக்கு வந்து உங்க காசுல இருந்து ஒரு பகுதி அங்க போயிட்டு இருக்கும். அவரு நைஸா ரெஃபர் பண்ணிட்டு இவனுடைய அப்பா பையன் நல்லா விளையாடிட்டு இருக்கான், அப்பா ரொம்ப ஒரு அமௌண்ட் போட்டிருக்காப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் காசு பார்த்துட்டு இருப்பான். இந்த மாதிரி ரெஃபரல்ஸ் சொல்லிட்டு எவனா வந்தான்னு வச்சுக்கோங்க, பலான அடிச்சு விட்டுருங்க. சும்மா கூட லாகின் பண்றேன்னு சொல்லிட்டு அதை ஓபன் பண்ணி பாத்துறாங்க.